ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரி சிந்தியை டூ ட்ராமா எபிசோட் 1 பார்ட் 2 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கே இங்கே ஐரா ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ ஐரா இந்த மாதிரி சொல்கிறா, வாங்க நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபேமிலி அதை டினை பண்ணுறாங்க. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை, எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண வேணாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டினை பண்ணுறாங்க. ஸோ அது பிறகு கைரா அவங்க ஃப்ரெண்டோ காலேஜ் மேட்டோட வெளியில் வர, அவங்க காலேஜ் மேட்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தது, அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டினை பண்ணுது, இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கா. அது பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்தா இந்த பக்கம் காமியார் இன்னொரு பொண்ணோட டின்னர் சாப்பிட வரான். அந்த காரை பார்த்தோன்னே ஐரா கெஸ் பண்ணிடுறாங்க. தம்பி ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க மென்ஷன் பண்ணது சைபர் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுற ஐரா. ஸோ அதை பார்த்த பிறகு காமியாரும் அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிற வரைக்கும் ஐரா அவங்க ஃப்ரெண்டும் காரில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே போன பிறகு கைரா வெளியில் வந்துடுறா. வெளியில் காரை சுற்றி பார்த்துட்டு ஏஐ கிட்ட காரை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இன்னொரு பக்கம் இங்கே இந்த பொண்ணு அவங்களும் டின்னர் சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி நீ என் கூட தான் டின்னர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே மாதிரி எனக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குன்றதும் காமியார்கிட்ட சொல்கிறா. ஸோ காமியார் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியும் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது காமியார் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு காமியார் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவன் டைனிங்கில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவோட கால் வருது. இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசிவிட்டு சாரி சொல்லிட்டு வைக்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், சாரி எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் போகணும், அதனால் இட் வாஸ் நெக்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறேன், என்ன பிரச்சனை, எதுக்காக பொண்ணு அப்பா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு காமியார் சொல்கிறேன், இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நான் பில் பே பண்ணிடுறேன், நீ கேபில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொன்னால். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால், எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு காமியார் சொல்கிறேன், நீ உங்ககிட்ட என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு கேட்டல, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பிடிக்கல அப்படின்றது காமியார் சொல்லிடுறா. அதே மாதிரி இட் வாஸ் பேட் மீட்டிங், தேங்க்யூ ஃபார் வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்லிடுறான். ஸோ அது பிறகு சொல்லிவிட்டு ஹோட்டல்லேருந்து காமியார் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்த பிறகு அவனோட கார் கிட்ட போகிறான். காரை பார்க்குறான். அந்த காரில் நெயில் பாலிஷ் ஒட்டி இருக்குது. நெயில் பாலிஷ் ஒட்டினது மட்டும் இல்லாமல் 4 டயருமே பஞ்சராக இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே காமியாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஆஃபீஸில் போர்ட் மீட்டிங் இருக்குது, இப்போ நம்மளால டைமுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு காமியார் ரொம்ப டென்ஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்படியே டென்ஷனில் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் ஐரா நின்றுட்டுருக்காங்க. ஐரா கெத்தாக நின்றுட்டு இருக்கும்போது காமியார் டவுட் பண்ணி, நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவை பார்த்து காமியார் கேட்குறாங்க. ஐரா அதுக்கு நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுக்கு காமியார் சொல்கிறாங்க, என்ன உனக்கு மூளை சரியில்லை, மென்டலாக எதுக்கு இப்படி பண்ண, எனக்கு இப்போ இம்பார்ட்டண்டான போர்ட் மீட்டிங் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கேட்குறாங்க. கேட்டோடனே ஐராவை பார்த்து சொல்கிறான், உன்னை பார்த்தா அப்படி போகிற மாதிரியே தெரியலையே, உன் மூஞ்சை பார்த்து அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐரா ரிப்ளை பண்ணுறாங்க. தென்னாவிட்டா காமியார் சொல்கிறேன், இது ஒரு லிமிட்டட் எடிஷன் காரு, இதை நீ இப்படி பண்ணியிருக்க, இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காமியார் கேட்குறான். அதே மாதிரி ஐரா ரிப்ளை பண்ணுறான், இது லிமிட்டட் எடிஷன் காரா, இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறான். என் காரை இந்த நிலைமை ஆக்குனதுக்கு நீ என்ன பண்ண போகிறன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காமியார் சொல்கிறா. அதுக்கு ஐரா சொல்கிறேன், என் தம்பி அடித்தப்போ உனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கேட்குறான். அப்புறம் காமியார் ரிப்ளை பண்ணுறான், அவன் தம்பியாக ஒன்றை மாதிரி அவனும் பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு காமியார் சொல்கிறான். சண்டை அப்படியே பெருசாக போகிற மாதிரி இருந்தனால ஐராவோட ஃப்ரெண்டு ஐராவை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே சண்டை நிறுந்துடுச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் காமியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அப்பா காமியாரை திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான போர்ட் மீட்டிங்கை ஃபைல்ஸ் தரமாக நீ மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. அதுக்கு காமியார் எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கேட்குறான், உனக்கு என்ன இஷ்யூவா, எதுக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காமியாரோட அப்பா கேட்கும்போது காமியார் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். காமியார் அதை யோசிச்சுட்ருக்குறான். அப்புறம் டின்னர் டைம் ஆகுது. டின்னர் டைம்லையுமே காமியார் ஜோன் அவுட் ஆகிட்டான். அந்த பொண்ணு அந்த காரை டேமேஜ் பண்ணதே பற்றி யோசிச்சுட்ருக்குறான். அதை நினச்சி அவன் ஜோன் அவுட் ஆகிறான். சரியாக எதுவுமே சாப்பிடலை. இன்னொரு பக்கம் ஐரா அவங்க அக்கா ஃபலக்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லிகிட்ருக்குறான். அவன் காருக்கு என்ன பண்ணோம், நாங்கள் எப்படி சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி இங்கே வாங்க சீக்கிரமாக, அப்பா கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அப்பா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியாமல் கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பா சர்ப்ரைஸாக கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. புது கார் வாங்கியிருக்கோமே, ஸோ ஃபேமிலியாக அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த காரை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கூடயே சேர்ந்து. டைம் அப்படியே அவங்களுக்கு ஃபன்ஃபில்டாக போகுது.
ஸோ எல்லாம் முடிஞ்சு மிட் நைட்டில் எல்லோரும் தூங்குறாங்க. மிட் நைட்டில் வந்து ஐரா ஃபலக் அக்கா கதை வந்து தட்டும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, சீக்கிரமாக வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூப்பிட்றாங்க. அவங்க பயந்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போய் கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தா ஐரா கார் கீ எடுத்துகிட்டு வெளியில் போகிறா. அங்கே போய் பார்த்தா வந்து காரை வந்து எரிஞ்சிட்ருக்கு. அது எரிக்கிறதே வந்து காமியார் தான். காமியார் வந்து ஐராவுக்கு கிஃப்ட் பண்ண காரை வந்து எரிச்சிட்டான். ஸோ அதை பார்த்து ஐரா வந்து செம ஷாக் ஆகிட்டான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ஷாக் ஆகியிருக்கா. காமியார் வந்து அவனோட ரிவெஞ்சை தீர்த்துக்கிட்ட மாதிரி ஒரு லுக் கொடுக்குறான். காமியார் வந்து அந்த காரை எரிச்சிட்ருக்கிறத பார்க்கும்போது ஐராவும் செம ஷாக் ஆனதுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதேமாதிரி அவங்க ஃபலக்காவும் வராங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.